Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். இதுகுறித்து விருந்தினர்களோடு விரிவாக கலந்துரையாட இருக்கிறார் நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் செய்தியறையிலிருந்து. கார்த்திகேயன், அவர் முன்னாடி குறிப்பிட்டிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி கடந்த தேர்தலை விட ஒரு விழுக்காடு வாக்குகளை அதிகமா அதிமுக பெற்றிருக்கு, இதுவே வெற்றிதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு புறம் முன்னாடி ஓபிஎஸ் தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு தோல்விக்கு தொண்டர்களை பழக்கிறதுங்கிறது நல்லதில்லை அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி இது வெற்றியா அல்லது இது தோல்விக்கு பழக்கிற மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுக குறித்தும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் நிறைய பேசப்பட்டது. இந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுனாங்க, பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள்லாம் பேசுனாங்க. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு, 7க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் அவங்க டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. பாஜக 3ஆம் இடம் வந்திருக்கு, அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டிருக்கு, அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போயிடுச்சு அப்படின்னு பேசுனாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் குறிப்பிடத்தகுந்த தொகுதிகள் ஒரு 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்னும் பேசப்பட்டது. ஒருங்கிணைந்த அதிமுக தேவை, ஓபிஎஸ் டிடிவி உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக தேவை, இப்படிலாம் நிறைய பேசப்பட்டது. இப்படி பேசிய எல்லா செய்திகளுக்கும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக திரு இபிஎஸ் பதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக ஒரு 6 செய்திகளாக நம்ம தொகுக்க முடியும். ஒன்று, வாக்கு சதவீதம் அதிமுகவுக்கு குறையல, 2019 தேர்தலை விட 1% அளவுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. பாஜக வளரல அப்படிங்கிறாரு. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகளை விட 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் பெற்ற வாக்குகள் 0.26% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு புள்ளிவரம் சொல்றாரு. திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் தான் இங்க, அதாவது வெற்றி தோல்விங்கிறது இந்த 2 கட்சிகளுக்கும் சகஜம், மாறி மாறி வரும். ஆனால் வீழ்ச்சி அடைகிறதுல இந்த 2 கட்சிகளுமே திமுகவையும் சேர்த்துக்கிறாரு. 4வதாக சசிகலா ஓபிஎஸ் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தியா இருக்கிறாங்க, அதனால மீண்டும் கட்சிக்குள்ள இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. பாஜகவுடன் இனிமே கூட்டணி இல்லை, அந்த கேள்வி கேட்கிறாங்க, கூட்டணி வருமா வராதான்னு. முன்பாக பேசிய ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசின அந்த வீடியோ கிளிப், ஆடியோ கிளிப்பை அவர் பிளே பண்ணி காமிக்கிறாரு. அதனால இனிமே பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறத உறுதிப்படுத்துறாரு. 6வது செய்தியாக தனக்கும் வேலுமணிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, குழப்பத்தை ஏற்படுத்த திரு அண்ணாமலை தான் முயற்சிக்கிறாரு, 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறோம் நானும் வேலுமணிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்படி 6 செய்திகளாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னதுல முக்கியமானதாக நம்ம பார்க்கலாம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். என்னுடைய ஸ்டாண்ட் இதுதான், நான் இப்படி தான் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க போறேன், என்னுடைய தலைமையில தான் அதிமுக இயங்க போகுது, பாஜகவுடன் கூட்டணிலாம் இல்லை, பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சுன்னு ஒரு தவறான கட்டமைப்பு இங்கே செய்யப்படுது, கற்பிதம் செய்யப்படுதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதே நிலைப்பாடு தான் தொடரப்போகுதுங்கிறதுக்கான செய்தியாளர் சந்திப்புக்கான முன்னோட்டமாக இதை பார்க்க முடியுமா? அரசியல்ல மாற்றங்கள் சகஜம், எனவே செய்தியாளர் சந்திப்பு பின்னால் வரவிருக்கிற மாற்றங்களுக்கான முன்னோட்டம் என்று பார்க்க முடியாது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிய செய்திகளிலே எந்த செய்தி சரி எந்த செய்தி தவறு என்று இப்போது பார்க்கலாம். எந்த செய்தி சரி என்றால் தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியல் தான், பாரதிய ஜனதா வளர்ந்திருப்பதாக கூறினாலும் அது சரியல்ல என்கிற செய்தி வரைக்கும் தான். ஆனா அதிமுகவின் ஓட்டு சதவீதம் கொஞ்சம் தான் கூடியிருக்கு, இல்ல கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு என்பது தவறு. காரணம், ஒரு கட்சி போட்டியிடுகிற தொகுதிகளின் எண்ணிக்கை, பெற்ற வாக்கு, மொத்தமாக பதிவான வாக்குகளில் எத்தனை சதவீதம், எத்தனை தொகுதிகளிலே டெபாசிட் பறி போனது, வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம், இதை வைத்துத்தான் நாம் ஒட்டுமொத்தமாக கணக்கு போட முடியும். அந்த வகையில் திமுக கிட்டத்தட்ட 1,17,00,000 வாக்கு பெற்றிருக்கிறது. ஆனா 22 இடங்கள்ல தான் அது போட்டியிட்டது. ஆனா அதிமுக 89 லட்சம் வாக்கு தான் பெற்றிருக்கிறது. சரியாக சொன்னால் 89,26,508. ஆனால் கிட்டத்தட்ட 34 தொகுதிகளில் அட்டையில் நின்றிருக்கிறது. எனவே திமுகவை அதிமுகவை இப்படி ஒப்பிட முடியாது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அது கிட்டத்தட்ட 46 லட்சம் வாக்கு, 1/2 கோடி வாக்கு, 9 சீட்டுகளில் மட்டும். அது போக சிபிஎம் அது ஒரு 11 லட்சம் வாக்கு, 2 சீட்டு. அது ஒரு 9,82,000 வாக்கு, வெறும் 2 சீட்டு. சிபிஐ அது ஒரு 9,36,000 வாக்கு, 2 சீட்டு. இப்படி நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் திமுக கூட்டணிக்கும் அதிமுக 34 சீட்டுகளில் பெற்றதற்கும் பெரிய வித்தியாசம் வருது. அதிமுகவும் டிஎம்டிகேவும் மட்டும்தான் அவங்களோட கூட்டணியில மேஜர் பார்ட்னர். டிஎம்டிகே ஒரு 11,28,000 வாக்கு வாங்கியிருக்கு. ஆக அதையும் கூட்டினா அதிமுக கிட்டத்தட்ட 1 கோடி வாக்கு. எனவே இந்த ஒப்பீடு, இபிஎஸ் சொல்கிற இந்த ஒப்பீடு சரியல்ல.
பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் 2014 பேஸ் இயரா நம்ம எடுத்தோம் அப்படின்னா 14 2 தொகுதி வெற்றி வேற. ஒரு தொகுதி தர்மபுரி PMK, இன்னொரு தொகுதி பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோயில். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி 18% ஓட்டு. பாஜக மட்டும் போட்டி போட்டதுன்னா 9 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 6% ஓட்டு. அதை வச்சு அவங்க ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, நாகர்கோயில். இந்த முறை வந்து அவர் போட்டி போட தொகுதி எண்ணிக்கை அதிகம், கிட்டத்தட்ட 24 தொகுதிகளில் தாமரை நிற்குது. அதை வைத்து கணக்கு பார்த்தால் பாரதிய ஜனதா வளரவில்லை, எந்த தொகுதியிலும் வெற்றியும் பெறவில்லை. இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, எல்லோருமே தான் திரு இபிஎஸோட விளக்கம் என்னன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, பாஜக கூட்டணியில பிரதமர் 8 முறை வர்றாரு. பாஜக கூட்டணியில் இருந்த திரு அன்புமணி போன்ற தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. திமுக கூட்டணியில திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, திரு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. எங்க கூட்டணியில நானும் திருமிகு பிரேமலதா மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணோம். சமதளமா இல்ல, பிரச்சாரம்ங்கிறது சமதளமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரமும் இப்படித்தானே இருக்க போகுது. அவரோட இப்போதைய நிலை இதே மாதிரி தானே அமைய போகுது. அதாவது போன முறை வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இருந்தார். திமுக கூட்டணியில் ராகுல் தான் பிரதமர்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் வந்து அது அகில இந்தியாவில் பிரதிபலிக்கல. என்றாலும் தமிழ்நாட்டில் நம்ம ராகுல் காந்தின்னு எடுத்துக்கிடலாம். இந்த முறை வந்து இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தார். அதிமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே சமகாலத்துல தானே இருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக இதே மாதிரியான சீட்டு எண்ணிக்கை சட்டமன்றத்துல திமுக கூட்டணிக்கு கிடையாது. ஏன்னா போன தேர்தலே அதுக்கு உதாரணம் தான். 2019 அதே அளவுக்கான எண்ணிக்கை வந்து 38 தொகுதியை வெற்றி, தேனி ஒரு தொகுதியை தவிர. அப்போ 38 6ஆல பெருக்கணும்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேல வெற்றி பெறணும். நிறைய எக்ஸிட் போல்ல அப்படித்தான் வந்துச்சு 2021. திமுக அவ்வளவு வெற்றி கிடைக்கல. காரணம் அந்த சட்டமன்ற தொகுதியில் வரும்போது அந்த உள்ளூர் செல்வாக்கு, ஜாதி பலம் எல்லாமே மாறத்தான் செய்யும். அது சரிதான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது அது மிகவும் சரியான கருத்து தான். ஆனால் அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, யாருமே ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆகவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க நிறைய தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வேணும் என்றாலே எல்லாம் கொண்டாடுறதா தானே முடியும். சோ முரண்பட்ட கருத்தாலாம் இருக்காது. சசிகலாவும் OPS டிடிவிலாம் வேண்டாம், வேற யாராவது வந்தா பிரேமலதா மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார் போல. நன்றி, நீங்க இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. பாஜக மாநில துணைத் தலைவர் திரு கருநாகராஜன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பாஜக வளரல. 2014 NDA வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இந்த முறை 0.26% கம்மியா தான் NDA கூட்டணி வாங்கியிருக்குங்கிறது ஒரு செய்தி திரு EPS சொன்னது. அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்திருந்தா நிறைய தொகுதிகளை பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து மறுக்கிறார். அன்னைக்கு உள்ள கூட்டணியினுடைய நிலைமை அவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு நன்கு தெரியும். அன்றைக்கு தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தலைமையில மிக சீரிய முறையில் செயல்படும் போது ஏறத்தாழ 10% வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறது என்ற நிலையில அன்றைக்கு இந்த கூட்டணி வேறு. இன்றைக்கு அந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்குங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கணும். 2வது வாக்கு சதவிகிதம் கூடி இருக்கு குறைஞ்சிருக்குங்கிறது பல பகுதிகளில் கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 13 சட்டமன்றம், 3 நாடாளுமன்ற தொகுதியில 13 சட்டமன்ற தொகுதியில 18ல 13ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துல இருக்கு. இது மாதிரி தமிழ்நாடு பூரா ஏறத்தாழ 60 இடங்களுக்கு மேல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேல பிஜேபி ஓட்டு வாங்கியிருக்கு. இன்றைக்கு பிஜேபியோட வாக்கு வங்கி சதவிகிதம் தமிழ்நாடு பூரா நாங்க வந்து 35 இடத்துல நிக்கல. 35 இடத்துல 2 கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2வது இன்னைக்கு அவங்க இந்த கூட்டணி பலம் யாருக்கு அதிகரித்திருக்கிறது, இது யாருக்கு குறைந்திருக்கிறது, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. கூட்டணி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லாவிட்டால் எப்படி இருக்கிற கவலைய பிஜேபி தலைவர்கள் யாரும் ஆரம்பிக்கல. அவங்க SP வேலுமணி அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஜெயக்குமார் பதில் சொல்றாரு. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களும் பதில் சொல்றது எனக்கு வேடிக்கையா இருக்கு. அவங்க கட்சி வளர்ச்சியை அடுத்த தேர்தலை சந்திக்கிறது, அடுத்த கூட்டணி இருக்கா இல்லங்கிறது, இத பத்தியே அதிமுக பேசிட்டு இருக்காங்க. நாங்க கூட்டணியில இல்லன்னு நாட்டு மக்களுக்கு அப்பப்ப அறிவிக்கிறது பார்த்தா அவங்கள பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. அடுத்த தேர்தல் எப்படி இருக்கும், எப்படி சந்திப்பாங்கிறதுக்கு நம்ம தயாராகணும். அப்பவும் கூட்டணி இல்லைன்றாங்க. அண்ணாமலையை அடையாளப்படுத்தியது அதிமுகன்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலையை அடையாளப்படுத்தியது அதிமுகவுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவருதான் கூட்டிட்டு வந்து கட்சியில சேர்த்து விட்டாரா,
இல்ல இவருதான் கூட்டிட்டு வந்து எங்க ஜேபி நட்டா அவர்கள் இவர்தான் முன்னாள் IPS இருந்தவங்க இப்ப நம்ம கட்சியில பிஜேபியில சேர்த்துக்கன்னு கூட்டு வந்தாரா? என்ன அடையாளப்படுத்தினாரு? நன்றி 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 சார். ஒன்னாவது எவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டங்கள் அதிமுக நடத்துறாங்க தேர்தல் களத்துல. அவங்களுடைய 63 MLAக்கள் பணியாற்றலையா கட்சியில? இவர் மட்டும் தான் பணியாற்றினாரா? எதுவுமே இல்லாத, அடிப்படை இல்லாத ஒரு கட்சிக்கு எடப்பாடி அவர்கள் மட்டுமே பிரச்சாரம் பண்ணி இந்த வாக்கு வாங்கினாங்களா? அந்த கட்சிக்கு அப்படிதான் அவர் சொல்றார். எடப்பாடி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணதா சொல்றார். நன்றி 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 நன்றி. இணைப்பில் இருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.